ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புளி சாதம் பண்ண போகிறேன். அதுக்காக புளிக்குழம்பு வைக்க போகிறோம். 1/4 கப்பு வெந்தயம், அதே மாதிரி 1/2 கப்பு காஞ்ச மிளகாய், 1/2 கப்பு தனியா, 1/2 கப்பு கடலப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துட்டு ஒன்றா நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது பொடி பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த பொடி. சாம்பார் சாதம், காரக்குழம்பு வைக்கிறவங்கள அப்போ கூட போடலாம். நான் புளியை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வடிகட்டிக்கிறேன். திரும்பி இன்னொரு வாட்டி நீங்கள் வடிச்சுக்கோங்க. சூப்பராக நல்லா வடித்து வந்துடும். திப்பி இல்லாமல் நமக்கு சக்கை இல்லாமல் எடுத்துடலாம். வானலில் எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் வேர்க்கடலை, காஞ்ச மிளகாயும் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டு கரைச்ச புளியை எடுத்து அதில் ஊற்றி உப்பு போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இதில் 2 ஸ்பூன் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க. அதில் சாதத்தில்